டிராயிங் ரோபோட் தான் செய்ய போறோம். முதல்ல செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, வெக்ஸ்கோட் விஆர் வெப்சைட்ட பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் வென் ஸ்டார்டட்ன்ற பிளாக் மட்டும் தான் இருக்கும். இந்த பிளாக்ல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம மித்த பிளாக்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்க போறோம். நம்ம டிராயிங் ரோபோட் வரையறக்கு ஒரு பிளேஸ் வேணும்ல, அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப எடுத்துறலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, மேல செலக்ட் பிளேகிரவுண்டுன்னு இருக்கிற இந்த ஆப்ஷன பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழ வந்தோம்னா, ஆர்ட் கேன்வாஸ்ன்னு இருக்கிற இந்த பிளே கிரவுண்ட்ல தான் நம்ம டிராயிங் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா வரைய போது. இத பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து ஒரு சைடு ஓரமா வச்சுருவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோட்டு வரையறதுக்கான ப்ரோகிராம் பண்ண ஆரம்பிக்கலாம். லுக்ஸ்ல போனோம்னா, கீழ மூவ் பென் டவுன் இருக்கிற இந்த ஆப்ஷன் வைக்கணும். ஏன்னா, மூவ் பென் டவுன் இந்த ஆப்ஷன வச்சா தான் நம்ம ரோபோட்ல ஒரு சின்ன ஒரு பென் இருக்கும். அந்த பென்னு தரையில படும். தரையில பட்டா தானே வரைய முடியும். தரையில படாமயே வரைய முடியாதுல்ல. அதனால தான் இந்த ஆப்ஷன் மூவ் பென் டவுன் ஆப்ஷன் வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம பென் பார்த்தீங்கன்னா, என்ன கலர்லனாலும் வரையலாம். ஆர்பிஜி கலர்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்பிஜி கலர்ல தான் வரையலாம். ஆர்பிஜி கலர்னா, ஆர்பிஜி கலர்ல பார்த்தீங்கன்னா, ரெட், கிரீன், ப்ளூ 3 கலர் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஜி கலர்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பிங்க் கலர் வச்சுக்கிறேன். இப்போ அதே மாதிரி கீழ கண்ட்ரோல்ல போனோம்னா, ரிப்பீட் ஆப்ஷன் இருக்கும். ரிப்பீட் ஆப்ஷனும் நம்மளுக்கு தேவைப்படும். அப்பதான் நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மறுபடியும் டர்ன் பண்ணி ஒரு ஷேப்பா வரைஞ்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆர்ட் வரையும். முதல்ல உள்ள ரிப்பீட்ல பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. அதே ஓகே தான். நம்ம 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ற மாரி இருக்கும். 2வது உள்ள ரிப்பீட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ற மாரி செட் பண்ண போறோம். அப்பதான் நம்மளோட இது பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா வரும். அதே மாதிரி கீழ உள்ளதுல பார்த்தீங்க டிரைவ் ட்ரெயின் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல பார்த்தோம்னா, டிரைவ் ஃபார்வர்ட் ஃபார் 200 எம்எம்னு இருக்கிற இந்த பிளாக் தேவைப்படும். ஏன்னா நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, முன்னாடி எவ்வளோ தூரம் போணும், பின்னாடி எவ்வளோ தூரம் போணும்ன்றத இதான் பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணும். இப்ப பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டுன்னு இருக்கிறனால முன்னாடி போவும். எவ்வளோ எம்எம்னா 300 எம்எம் நம்ம பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி டர்ன் ரைட் ஃபார் 90 டிகிரீஸ்ன்னு இருக்குல்ல, இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா வரைய போற ஷேப் பார்த்தீங்கன்னா, ஹெப்டகன் தான் வரைய போறோம். அதோட டிகிரி பார்த்தீங்கன்னா 51.5 தான். அதனால அந்த 51.5 டிகிரிய நம்ம பார்த்தீங்கன்னா, இதுல வச்சிரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இன்னொரு டர்ன் ரைட் ஃபார் 90 டிகிரீஸ்ன்னு இருக்கிற இன்னொரு பிளாக்கும் தேவைப்படும். இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம 34ன்னு செலக்ட் பண்ணணும். ஏன்னா, நம்மளோட இதுல பார்த்தீங்கன்னா, கால்குலேட் பண்ணோம்னா கரெக்ட்டா ஒரு பிளாக்ஸ்க்கும் திரும்பி 2வது இதுக்கு வர்றதுக்கு 36 சாரி மாத்தி சொல்ட்டேன். 36 டைம்ஸ் இதாகும். 36 டைம்ஸ் 36 டிகிரில இதாகும். டர்ன் பண்ணி இதாவணுன்றதுக்காக 36 வச்சிருக்கோம். அடுத்த இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, செஞ்சுட்டு நடுவுலயே பார்த்தீங்கன்னா நின்றும். நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, நடுவுல இருந்து வரனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா, சரியா தெரியாம மறைக்கும். நம்ம ரோபோட் நடுவுல நிக்காம நவுல்றதுக்காக, அதே இதுல போயி டிரைவ் ஃபார்வர்ட் ஃபார் 200 எம்எம்ன்னு இருக்கிற இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து லாஸ்ட்ல கீழ வச்சிரணும். அதே மாதிரி இது ஃபார்வர்டுக்கு பதிலா ரிவர்ஸ்ல மாத்தணும். ரிவர்ஸ்ல மாத்துன பிறகு எம்எம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம 1000 குடுத்துறலாம். அப்பதான் பார்த்தீங்கன்னா, ரோபோட் டிரா பண்ணி முடிச்ச உடனே கீழ வந்து நிக்கும். இப்ப நம்ம ரோபோட் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப மூவ் பென் அப் வேற குடுக்கணும். நான் மறந்துட்டேன். மூவ் பென் அப் மூவ் பென் டவுன்ல இருக்கிற இந்த ஆப்ஷன் வச்சுட்டு, டவுன்ல போய் பார்த்தீங்கன்னா, அப் வச்சுட்டோம்னா, வரைஞ்ச பிறகு நடுவுல நின்னுடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டிரா பண்ற பென்னு பார்த்தீங்கன்னா, மேல வந்துரும். அதுக்கடுத்து மேல வந்த பிறகு ரிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 1000 எம்எம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி வரும். இப்ப நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, எப்படி வரையுது?
இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரோபோட் பார்த்தீங்கன்னா, ஹெப்டோகன வச்சு ஒரு லோட்டஸ் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணியிருக்கு. நம்ம குடுத்த புரோகிராம்ஸ வச்சு.